Hi students, this is Vijamax. Exercise 2.8, question number 3. Find the value of 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 whole power 10. So, ஒரு வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ண முன்னாடி let z equal to சரி இந்த 1 பிளஸ் பக்கத்துல ஒரு பாருங்க அது வந்து நம்ம z அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஐ எப்பவுமே சைன் பக்கத்துல வரணும், பட் இது வந்து பாருங்க காஸ் பக்கத்துல வந்திருக்கு. ஸோ அதனால இதை z அப்படின்னு அஷ்யூம் பண்ணி சால்வ் பண்ணலாம். z equal to sin pi by 10 plus I cos pi by 10. தென் இந்த z ஓட அப்படியே கான்ஜெக்ட் பாருங்க. இந்த z டேர்ம் அப்படியே டினாமினேட்டர் பார்த்தோன்னா பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இதோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் 1 by z. ஸோ 1 by z பார்த்தீங்கன்னா sin pi by 10 minus I cos pi by 10. சரிங்களா? z இதை அஷ்யூம் பண்ணிக்கிறோம், அதோட இன்வர்ஸ் வரது 1 by z அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அதுல. ஸோ given கொஸ்டின்ல பாருங்க. ஸோ 1 plus இந்த sin pi by 10 plus I cos pi by 10 வேல்யூ வந்து z அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த டினாமினேட்டர்ல 1 plus இது வந்து 1 by z அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி z அஷ்யூம் பண்ணோம், அதோட கான்ஜெக்ட் வந்தது இன்வர்ஸ் வந்தது வந்து 1 by z அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ண நம்ம எப்படி எடுத்து பாருங்க. இது இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு வந்து 1 plus z, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ z plus 1 divided by z whole power 10. தென் ரெசிபிள் பண்ணும்போது இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 plus z into இந்த டினாமினேட்டர் அப்படியே ரெசிப்ரோக்கல். இந்த டினாமினேட்டர் ரெசிபிள் பண்ணும்போது டிவிஷன்ன்றது இன்டூ மாறிடும். z divided by z plus 1 into whole power 10. இந்த 1 plus z 1 plus z ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் z power 10. சரிங்களா? பேலன்ஸ் என்னது z power 10. ஸோ இந்த சிம்பிளை பண்ண போறோம். இந்த டாப் ஒன் டைம்ஸ் எலிமினேட் ஆகிறோம். இப்போ z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ z நம்மளுக்கு பாருங்க, z என்ன நம்மளுக்கு sin pi by 10 plus I cos pi by 10 whole power 10 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா cos theta plus I sin theta அப்படிதான் வரணும். அப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். எப்பவுமே x பிளஸ்ல காசும் y பிளஸ்ல சைன் வரும். பட் இதுல பாருங்க x பிளஸ் சைன் இருக்கு, y பிளஸ்ல காசு இருக்கு. சரிங்களா? ஐன்றது எப்பவுமே சைன் பக்கத்துல வரணும், பார்த்தீங்கன்னா காஸ் பக்கத்துல வருது. சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து போலார் ஃபார்ம் இந்த டிமோசியர் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ண முடியாது. போலார் ஃபார்ம்ல இந்த டிமோசியர் கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. அதனால இது என்ன பண்றேன், சைன் இடத்துல காசும் காஸ் இடத்துல சைன் சேஞ்ச் பண்றோம். இந்த ஃபார்ம்ல கொடுத்துரும் பாருங்க, சைன் திட்டா பிளஸ் ஐ காஸ் திட்டா. இந்த சைன் வரத்துல நம்ம காசா மாத்தணும்னா காஸ் ஆஃப் 90 மைனஸ் திட்டா எழுதிக்கலாம். அதாவது காஸ் இடத்துல சைனை மாத்தணும்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் திட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்றேன். இப்போ சைன் தீட்டா ரைட் ஆஸ் காஸ் ஆஃப் 90 இந்த பை பை 2 மைனஸ் பை பை 10. ஸோ காஸ் ஆஃப் 90 மைனஸ் திட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி ஐ இந்த காஸ் எப்படி எழுதலன்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சரிங்களா? சரி, நம்மளுக்கு போலார் ஃபார்ம் வந்துருச்சு பாருங்க. இப்போ போலார் ஃபார்ம் வந்து பாருங்க, எக்ஸ் இடத்துல காசும் ஒய் இடத்துல சைன் வந்துருச்சு. சரிங்களா? இந்த பவர் டிமோசியர் கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. இதை கொஞ்சம் சிம்ப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளை பண்ணிக்கலாம். காஸ் ஆஃப் டினாமினேட்டர் பாருங்க, எல்சிஎம் வந்து நம்ம வந்து 10 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ 2 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை 10 வரும்னா 5 டைம்ஸ். அதே 5 மேல மல்டிப்ளை பண்ணும்போது இது 5 மைனஸ் பிளஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப். இதே மாதிரி எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்க, சைன் எல்சிஎம் எடுக்கும்போது 10, இது வந்து 5 டைம்ஸ். ஸோ 5 மைனஸ் 5 whole power 10. Then subtract பண்ணோம்னா this is cos 5 pi minus pi na this is 4 pi by 10 plus I sin 4 pi by 10 whole power 10. Then இப்போ வந்து டிமோசியர் கண்டிஷன் அப்ளை பண்றோம். இந்த பவர் வருது ஆங்கிள் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். cos theta plus I sin theta whole power என்னன்னா n thetaன்னு சொல்லிட்டு எங்க ஃபார்முலா பண்ணும்போது இந்த 10 வரும்போது இந்த 10 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா cos 4 pi plus I sin 4 pi அப்படியே வந்துடும். ஸோ cos 4 pi இன்ட்ல கொடுத்துரு பாருங்க, cos 4 வேல்யூ வந்து 1, sin 4 வேல்யூ வந்து
0. அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு வந்து 1. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ கேட்டாங்களா, ஒரு வேல்யூ நம்மளுக்கு என்னது 1.